நம்ம கஷ்டத்த அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்குன்னா நமக்கு கொஞ்சம் பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் பாரம் குறைக்கிற அளவுக்கு ஆள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான். பாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. அதனால் நம்ம கஷ்டத்தை நம்ம முருகர்கிட்ட நம்ம பகிர்ந்துப்போம். முருகர்கிட்ட நம்ம கஷ்டத்தை பகிர்ந்துக்குன்னா நமக்கு பாரம் மட்டும் குறையாது, நம்மளுடைய கஷ்டத்துக்கான தீர்வையும் முருகர் கொடுத்துருவார். ஏன்னா தீர்வு கொடுக்கக்கூடிய கடவுள் நம்ம முருகர். நமக்கு ஒரு விஷயம் ஒரு தீர்வு கிடைக்குதுன்னா அங்கே தான் நம்ம போகணும். தேவையில்லாமல் மற்றவங்ககிட்ட நம்ம சொல்லி நம்ம பாரத்தை நம்ம குறைக்கவே முடியாது. அன்பானவங்களாம் இருக்காங்க சில பேர், ஆனால் ஒம்பு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்களே. அதனால் நம்ம முருகர்கிட்ட சொல்லுவோம். அடுத்தவங்கள பார்த்து நம்ம மன கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளை பார்த்து நம்ம அழுது தான் அதிகமாக இருக்கும். கண்ணாடி முன்னாடி நம்ம நின்னா கண்ணீர் அப்படியே நமக்கு தார தாரையாக வழியும். அவ்வளோ நம்ம பார்த்து நம்மளுக்கே அவ்வளோ கண்ணீர் வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், வேதனைப்பட்டிருப்போம். ஏன்னா நம்மளை விட யாரும் நம்மளை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம தான் அதிகமாக புரிஞ்சு வச்சுருப்போம். மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பக்கம்தான் தெரியும், நம்மளுடைய மறுபக்கம் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம யார் முன்னாடி அழறதில்ல, யாருக்கும் நம்ம கஷ்டத்தை சொல்லிக்கிறது இல்லை. அது எவ்வளோ ஸ்நேகமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த நம்ம பகிர்ந்துப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற நமக்கு ஒரு அச்சமும் நமக்கு இருக்கும். கண்ணாடி முன்னாடி நம்ம நின்னா நம்ம கண்கள் நம்ம முகத்தை பார்க்கும்போது நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கியான்னு நம்மளை நினச்சி நம்மளே கவலைப்படுவோம். அந்த கவலையெல்லாம் இனிமேல் வேண்டாம். முருகர் இருக்கார் நம்ம முன்னாடி, கண்ணாடியாக நம்ம முருகர் இருக்கார். முருகர்கிட்ட நம்ம கஷ்டத்தை பகிர்ந்துப்போம். அவருக்கு என்ன பண்ணுவார்னா நமக்கு தீர்வையும் கொடுத்துட்டு நமக்கு இனிமேல் கஷ்டம் வராமல் காப்பாற்றக்கூடிய கடவுள் தான் நம்ம முருகர். நம்மளை குப்பைன்னு நிறைய பேர் தூக்கி போட்டு போயிருப்பாங்க. அந்த குப்பையும் பொக்கிஷமாக மாறும்னு நம்ம முருகர் காட்டுவார். நிஜமாக நம்ம பொக்கிஷமாக ஆகதான் போகிறோம். குப்பையும் கோபுரத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க காற்றடிச்சா. அது மாதிரி நம்ம குப்பையாக பொக்கிஷமானு அடுத்தவங்க முடிவு பண்ண வேணாம், முருகர் முடிவு பண்ணுவார். நம்ம காற்றடிச்சா கோபுரத்துக்கு வர குப்பை இல்லை, நம்மளும் ஒரு பொக்கிஷம்தான். நம்மளை ஒரு பொக்கிஷமாக மாற்றி மேலே கொண்டு வருவார் நம்ம முருகர். அண்ணாந்து பார்க்க வைப்பார். நம்மளை குப்பைன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இவ்வளோ ஒரு பொக்கிஷமாக இருக்கிறாங்களே சொல்லி அண்ணாந்து பார்க்க வைப்பார் முருகர். அதனால் நம்ம கஷ்டத்தை முருகர்கிட்ட நம்ம பகிர்ந்துப்போம். பொக்கிஷமாக நம்ம வாழ போகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.